பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். मेरे प्यारे भाई और बहनों, यीशु मसीह के नाम पर मैं सभी लोगों को स्वागत करता हूँ। இந்த ஓய்வு நாளே உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதில் மிகுந்த சந்தோஷம் உள்ளவனா இருக்கிறேன். इस रविवार में आपके बीच में प्रभु के वचन कहने के लिए मुझे बहुत खुशी लग रहा है। நம்முடைய கவனங்களை வசனத்தின் நேர திருப்பவும். इस समय पर हम सभी लोग हमारा ध्यान से हमें सुनेंगे प्रभु के वचन को। மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. मत्ती की पुस्तक 6 अध्याय 9, 10 और 11 वचन को पढ़ेंगे। சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். 6 लोग अपने यीशु मसीह को देख के प्रार्थना कर रहे हैं कि प्रभु की कह रहे हैं और पूछ रहे हैं कि प्रभु हमें कैसे प्रार्थना करना है, हमें सिखाइए करके। சீஷர்களுக்கு இயேசு ஜெபிக்க முடியா கற்றுக் கொடுக்கிறார். वो 6 लोगों को यीशु मसीह किस तरह प्रार्थना करना है करके बता के दे रहे हैं। நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, आप इस तरह से प्रार्थना करना चाहिए। பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, परलोक में रहने वाला हमारा परम पिता, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, आपके नाम परिशुद्ध हो, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, आपके राज्य तुरंत आना हो, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல आपका चित्त जैसे परलोक में हो रहा है பூமியிலேயும் செய்யப்படுவதாக, ऐसे भूमंडल भी होने दो। எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை हमें होने वाला हर दिन का खाना இன்று எங்களுக்கு தாரும். आज ही हमें दीजिए। எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல हमारा दोस्तों की कर्जा को हम क्षमा करने की वजह से எங்கள் கடன்களை மன்னியும். हमारा कर्जों को आप माफ कीजिए। எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் हमें इस शोधन के अंदर मत भेजिए। தீமை நின்று எங்களை ரட்சியும். सभी तरह का दुर्घटना से हमें बचा दीजिए। ராஜ்யமும் राज्य, வல்லமையும் बल, மகிமையும் महिमा என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. सभी तरह का आपका ही हो। இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். यीशु मसीह किस तरह का प्रार्थना करना चाहिए करके सिखा रहे थे। அந்த ஜெபத்தில் சில காரியங்களை அறிந்து கொள்ளலாம். उस प्रार्थना में से हम बहुत सारा चीज सीख सकते हैं। முதலாவது பொதுவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். पहला सभी लोगों के समान कह दिया है, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே परलोक में रहने वाला मेरा परम पिता என்று சொல்லி इस तरह का कह के ஆண்டவரோடு சம்பந்தப்பட்ட 3 காரியங்களை சொல்லுகிறார். और दूसरा है प्रभु के संबंधित रहने वाला और 3 चीज कह रहा है। உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, आपके नाम महिमा हो, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக, आपकी चित्त परलोक में हो रहा है ऐसे भूमंडल भी होने दो, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. आपके राज्य आने दो। அடுத்து 3 காரியங்கள் उसके बाद तीसरा और 3 चीज है, நமக்காக சொல்லப்பட்ட காரியங்கள். हमारे लिए कह दिया 3 चीज। எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். हमें होने वाला हर दिन का खाना दीजिए। எங்களை நீர் மன்னியும். हमारा पापों को क्षमा कीजिए। எங்களை தீமை நின்று ரட்சியும். सभी तरह का दुर्घटना से हमें बचा दीजिए। இப்படி ஜெபிக்கும்படியா காரியங்களை கற்றுக் கொடுத்தார். इस तरह का प्रार्थना करना चाहिए करके यीशु मसीह अपने चेलों को सिखा दिया। அந்த ஜெபத்தை சொல்லுவதன் மூலமாய், இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லுவதன் மூலமாய் அந்த ஆசீர்வாதங்களை கற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. अगर हम इस परमंडल का प्रार्थना कहने से प्रभु की आशीष नहीं पा सकते हैं, அந்த வார்த்தையுடைய ஆழத்தை அறிந்து கொண்டால் மாத்திரமே நம்ம அப்படி ஜெபிக்க முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். लेकिन उस वचन, उस प्रार्थना के अर्थ पहचानने के बाद ही हम प्रभु की आशीष पा सकते हैं और हमारा प्रार्थना में प्रभु सुन सकता है। எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாலும் எப்படி ஜெபிக்க கூடாது என்று முதலாவது கற்றுக் கொடுத்தார். देखिए कैसे प्रार्थना करना चाहिए, इस चीजों को कहने के पहले यीशु मसीह ने हमें ये सिखा है कि किस तरह का प्रार्थना नहीं करना चाहिए, नहीं होना चाहिए। ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரதானமாய் ஜெபத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள், एक पहली चीज, एक परिशुद्ध व्यक्ति के अंदर रहने वाला एक चीज है, நாம் ஜெபிக்கிற ஜெபம் அது தேவனால் அருளப்பட்டு, देखिए हमारा प्रार्थना प्रभु से होना चाहिए। நமக்குள்ள வருகிற அந்த பாரமாய் மாறும் பொழுது அது ஜெபமாய் இருக்கிறது. जब वो प्रार्थना हमारे अंदर आने से वो प्रार्थना हो जाता है। ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொல்லுகிறார். एक परिशुद्ध व्यक्ति इस तरह कहते हैं, ஜெபம் தேவனிடத்திலிருந்து ஆரம்பித்து पहला हमारा प्रार्थना प्रभु से प्रारंभ होके ஆவியின் மூலமாய் அந்த பாரம் நம்முடைய மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வந்து परिशुद्ध आत्मा, पवित्र आत्मा के मुखांतर हमारे अंदर आके அந்த ஜெபமே திரும்ப தேவனிடத்தில் போய் பதிலை பெறுகிறது. वो प्रार्थना
प्रार्थना ही फिर दोबारा परलोक में परम पिता के पास जाके हमें उत्तर मिल सकता है। அது ஜெபம் என்பது தெய்வத்திலிருந்து நமக்கு தருகிற பாரம் தான் அது ஜெபம். देखिए परलोक में रहने वाला परम पिता से आने वाला ही वो प्रार्थना हो सकता है। இரண்டாவது பிரதானமான ஒரு காரியம், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. देखिए दूसरा चीज है हम करने वाला प्रार्थना एक भरोसा होना चाहिए, एक विश्वास होने का प्रार्थना होना நம்ம चाहिए। விசுவாசம் இல்லாதபடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம அலட்சியப்படுகிறோம், அப்படித்துகிறோம், அவமானப்படுத்துகிறதா இருக்கிறது. देखिए अगर हमारा प्रार्थना में विश्वास या भरोसा नहीं हो तो जरूर प्रभु हमारा प्रार्थना नहीं सुन सकता है और हम प्रभु को अवमान लेके आने वाले हैं। அப்படி ஜெபம் பாரமுள்ளதா இருக்க வேண்டும். हमारा प्रार्थना एक बल होना चाहिए। நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதா இருக்க வேண்டும். हमारा प्रार्थना प्रभु के भरोसा से होना அவன் चाहिए। ஜெபம் என்று சொல்லும் பொழுது हम ये कहना कि हम प्रार्थना कहना है तो உள்ளத்தில் பற்றி எரிகிற ஒரு வாஞ்சையே ஜெபமாய் மாறுகிறது. देखिए हमारे मन में एक आग के जैसे रहने वाला प्रार्थना होना चाहिए। ஒரு ஜெபத்தினுடைய வல்லமை ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுகிறது. देखिए एक इंसान एक मानव का प्रार्थना अपने जिंदगी से होना चाहिए। ஒரு மனுஷன் நீதி உள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதன் மூலமாய் ஜெபம் வல்லமை பெறுகிறது. देखिए एक प्रार्थना बहुत बलशाली क्या हो सकता है जब वो नीति के जिंदगी जीने के समय ही हो सकता है। எபிரேயர் 5:7 வாசிக்கும் பொழுது இயேசு எப்படி ஜெபித்தாரோ பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. इब्रियों की पुस्तक 5वां अध्याय 9 वचन कहता है यीशु मसीह रो के प्रभु की सन्निधि में प्रार्थना किए हैं। கொலோசியர் 2 அதிகாரம் 12 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் போராடி ஜெபித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए कोलोसियों की पुस्तक 4 अध्याय 12 वचन में पढ़ सकते हैं कि अपोस्तल लोग मन लगा के लगातार रात भर प्रार्थना किए थे। பவுல் தன்னுடைய ஜெபத்துக்கு சொல்லும் பொழுது கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் பொழுதும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லுகிறார். देखिए पौल इस तरह कहता है मैं जैसे प्रार्थना कर रहा हूं कि एक औरत जैसे एक बच्चों के पैदा होता है उस तरह का दर्द से मैं प्रार्थना कर रहा हूं करके कहता है। நம்முடைய ஜெபம் அது பாரமுள்ளதாய் வாஞ்சியுள்ளதாய் இருக்க வேண்டும். देखिए हमारा प्रार्थना एक विश्वास से हो बड़ा होके एक पूरे विश्वास और भरोसा से होना चाहिए। ஒரு ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்க வேண்டும்? एक प्रार्थना के मतलब एक इंसान के एक व्यक्ति के जिंदगी में कैसे होना चाहिए? நம்ம மனுஷன் சுவாசிக்கும் பொழுது எவ்வளவு லகுவாய் சுவாசிக்கிறானோ அப்படிதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது லகுவாய் வர வேண்டும். देखिए एक इंसान जीने के लिए कैसे सांस लेता है वैसे ही एक प्रभु के बच्चे लोग के जिंदगी में प्रार्थना इस तरह होना चाहिए। ஒரு மனுஷன் சுவாசிக்க கஷ்டப்படுவானா அவருடைய வாழ்க்கையில சரீரத்துல பலகீனம் இருக்குன்னு புரிந்து கொள்ள முடியும். देखिए हम ये पहचान सकते हैं कि अगर एक इंसान अपने सांस लेते समय बहुत मुश्किल में पड़ा है तो हम जान सकते हैं जल्दी मरने वाला है। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது ஒரு கடினமான கஷ்டமான காரியமா இருக்கவே கூடாது. एक मानव के जिंदगी में या प्रभु के बच्चे लोग के जिंदगी में प्रार्थना मतलब बहुत कष्ट का समय या कष्ट का नहीं होना चाहिए। நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது சாதாரணமாய் வந்து கொண்டிருக்க வேண்டும். देखिए हमारे जिंदगी में प्रार्थना मतलब उतना आसानी से आना चाहिए। अब தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கும் பொழுது சில காரியங்களை நாம் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும். एक प्रभु के बच्चे लोग प्रार्थना के मतलब प्रार्थना के अंदर रहने वाला हर एक चीज सीखना चाहिए। இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது முன்னதாகவே எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். देखिए यीशु मसीह कैसे प्रार्थना करना चाहिए उसके पहले अपने चेलों को किस तरह प्रार्थना नहीं करना चाहिए करके सिखा के उसके बाद आगे बढ़े थे। இங்கே மத்திய 6 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது यह मत्ती पुस्तक 6 अध्याय 5 वचन में पढ़ सकते हैं நீ ஜெபம் பண்ணும் பொழுது आप प्रार्थना करते समय மாயக்காரனை போல இருக்க வேண்டாம், एक नाटक करने वाला जैसे नहीं होना चाहिए। மனுஷர் காணும்படியாக लोग दिखाने के लिए ஜெபாலயங்களிலே प्रार्थना मंदिर में வீதிகளிலே रास्ते में நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். खड़े होकर प्रार्थना करने के लिए चाहते हैं, தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று वहीं पर उनका फल मिल गया है। மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं सच्चे मन से कह रहा हूँ ஒரு மனுஷனை எப்படி ஜெபிக்க கூடாது, एक इंसान किस तरह का प्रार्थना नहीं करना चाहिए।
மாயக்காரனை போல ஜெபிக்க கூடாது. एक नाटक करने वाला के जैसे प्रार्थना नहीं होना चाहिए. பரிசேயர்கள் ஜெபிக்கும் பொழுது ये इस एक नाटक करने वाला लोग प्रार्थना करते हैं. அவர்களை பார்த்து ஆண்டவர் கடினமாய் சொல்லுகிற மாய்மாலக்காரனை போல இருக்க வேண்டாம். उन लोगों को देख के प्रभु हमें कह रहा है कि उस नाटक करने वाले के लोग के जैसे मत रहिए. இந்த பரிசேயரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. देखिए इस तरह का लोगों को देख के वचन कहता है அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறவர்கள், उस तरह के लोग हर दिन प्रार्थना करने वाले हैं. வாரத்திலே 2 முறை உபவாசிக்கிறவர்கள், 7 दिन में 2 दिन जरूर उपवास रह के प्रार्थना करने वाले தசம हैं. பாகம் சரியாய் கொடுக்கிறவர்கள், ठीक तरह से दशमांश देने वाले हैं. பணத்துல மாத்திரம் தசம பாகம் அல்ல, सिर्फ दान में सिर्फ दशमांश नहीं है. தன்னுடைய வீட்டுக்கு பின்புறம் விளைகிறதான ஒத்தலாமிலும் சீரகத்திலும் தசம பாகம் கொடுக்கலா இருந்தார்கள். अपने खेती में उगाने वाले हर एक चीज में प्रभु के लिए दशमांश देने वाले हैं. அவங்க ஒழுக்கம் உள்ளவர்களா இருந்தாங்க, बहुत एक क्रम से जिंदगी जी நேர்மை रहे थे. உள்ளவர்களா இருந்தாங்க. प्रभु के सामने बहुत नाटक के जिंदगी जी रहे அது थे. வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களைப் போல இருந்தார்கள். लेकिन बाहर देखने के लिए एक परिशुद्ध जिंदगी जी रहे थे. அந்த ஓய்வு நாள் குறித்து அவர் வைராக்கியமா இருந்தாங்க, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களா இருந்தார்கள். रविवार या भानुवार में बहुत उतना भय भक्ति से इस प्रभु के सामने. ஆனா அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்க மாய்மாலக்காரர் என்று சொல்கிறார். देखिए वैसे वाले लोगों को देख के प्रभु कह रहा है आप नाटक करने वाले हैं कहते हैं. யோவான் 12ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கும் பொழுது योहान 12 अध्याय 43 वचन में पढ़ सकते हैं. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் वो लोग प्रभु से आने वाला महिमा के ज्यादा மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். लोगों से आने वाला महिमा को इच्छा कर रहे थे. அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஏற்பட்டிருந்தது. उनका प्रार्थना इस तरह का था. மனுஷருடைய மகிமை எதிர்பார்த்தார்கள். उनका प्रार्थना मानव इंसान लोग उनको बहुत खुशी से बातों से அவர் भरा है. மாய்மாலம் பண்ணவர்களாய் நடிக்கிறவர்களாய் ஜெபம் பண்ணினார்கள். वो लोग नाटक करने वाले जैसे प्रार्थना कर रहे थे. எப்படி மாய்மாலம் என்று சொன்னால், देखिए नाटक का मतलब பாருங்க, கடந்த நாட்கள்ல ஒரு யோவான் தீர்க்கதரிசியை குறித்து அப்படியே ஒரு படம் எடுத்த ஒரு நடிகன் ஒன்று இருக்கிறார். देखिए योहान के जिंदगी के जैसे एक मानव ने उसके चित्र एक मूवी रिलीज किया था. அந்த மனிதன் யோவான் தீர்க்கதரிசியை போலவே நடித்து அழகாய் நேர்த்தியாய் நடித்து முடித்தான். ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லி. देखिए वो योहान के जैसे नाटक करके उस मूवी में इतना गुण, उतना प्यार से उनका बात सब कुछ ऐसे बहुत ठीक साधन था. बहुत लोग शॉक हो गए थे. அவன் சொந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது लेकिन उसका एक इंसान संसार की जिंदगी में देखने அவன் பயங்கரமான துன்மார்க்கன், एक बड़ा पापी है. குடித்து தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொண்டவன். वो दारू पी के अपने शरीर को मुश्किल में पड़ा था. 3 மனைவிகளை திருமணம் செய்து டைவர்ஸ் பண்ணிட்டவன். वो 3 बार शादी होके अपने पति पत्नी दूर छोड़ दिए. அவனுடைய ஒரிஜினல் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. लेकिन उसका सच्चे इस संसार के जिंदगी इस तरह का था. ஆனா அந்த மூவில பார்க்கும் பொழுது அவனை பெரிய தீர்க்கதரிசியாய் பரிசுத்தவானை போல அப்படி நடித்து விட்டான். लेकिन उस मूवी में देखते ही वो हमें दिखता है कि वो बहुत परिशुद्ध था, शुद्ध था, न्याय था. மனுஷருக்கு முன்பதாக அவன் ஒரு நல்ல நடிகனா தான் இருந்தான். एक मानव लोगों के सामने एक नाटक करने वाला था. அநேக விசுவாச வாழ்க்கையில சபையிலே விசுவாசின் மத்தியிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். लेकिन आज हम एक बार सोचेंगे हम मंदिर में आके लोगों के सामने किस तरह का जिंदगी जी रहे हैं. மற்றவர்கள் புகழும்படி பாராட்டும்படி நம்ம வெளியே பரிசுத்தவான்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். लोग हमें ताली बजा के हमारा नाम ऊपर लेके आने के लिए उस तरह का जिंदगी जी रहे हैं. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, வீட்டுக்குள்ள, நம்ம வேலை ஸ்தலங்கள்ல நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாறி விடுகிறது. நம்முடைய சபையில நடிக்கிறவர்களை போல மாறி விடுகிறோம். देखिए अगर हमारा परिवार के जिंदगी में हमारा घर में रह के ये कैसे जिंदगी जी रहे हैं और मंदिर में आके लोगों के सामने कैसे हमारा भावना और गुण है. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியும் தவிர ஒரு நல்ல ஆவிக்குரியவனா இருக்க முடியாது. देखिए प्रभु के बच्चे लोग इस तरह हो तो जरूर प्रभु के लिए एक सच्चा सा जिंदगी जी नहीं सकता है. முதலாவது நம்ம மாய்மாலம் அப்படிப்பட்ட
காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. देखिए पहली बार यीशु मसीह पहले कह रहे हैं कि अपने बच्चों को एक नाटक करने वाले के जैसे मत रहिए. அது மாத்திரமல்ல, सिर्फ वो नहीं है, மனுஷர் காணும்படியாய் மனுஷர் நம்மளை மெச்சிக்கொள்ளும்படியான இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. देखिए हमारे जिंदगी में लोग हमारे ताली बजाने के लिए, हमारा नाम को ऊपर लेके आने के लिए उस तरह का प्रार्थना कभी नहीं करना चाहिए. நம்ம ஜெபிக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி ஜெபிக்கிறோமோ, மறைவாய் வீடுகள்ல அந்தரங்கத்துல தனிப்பட்ட முறையில் எப்படி ஆண்டவரோடு நம்ம நெருங்கி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமோ அப்படி பொது வாழ்க்கையில ஜெபிப்போமானா அந்த ஜெபம் உண்மையான ஜெபம். देखिए जैसे हम घर में प्रार्थना करते समय या लोगों के सामने ऐसे ही हम प्रार्थना करने से जरूर हमारा प्रार्थना सुनने वाला है, प्रभु उसको उत्तर देने वाला है. ஆனா பொது இடங்களில் நம்ம ஜெபிப்பதற்கும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. देखिए हमारे घर में रह के प्रार्थना करने वाला प्रार्थना को और लोगों के सामने करने वाला प्रार्थना में बहुत अंतर है. நம்ம ஜெபிக்கும் பொழுது என் ஜெபத்தை எல்லாரும் கேட்கிறார்களே, நல்லா ஜெபிக்கணும், நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜாலத்தோடு நல்ல வார்த்தைகளோடு எல்லாரும் கேட்கும்படியாய் மெச்சிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். देखिए बहुत सारे लोग इस संसार में लोगों के सामने प्रार्थना करते समय सोच के प्रार्थना करते हैं और इस तरह सोचते हैं कि लोग हमें देख रहे हैं, हम अच्छा सा वचन कह के प्रार्थना करना है, मेरे बारे में क्या सोचेंगे करके इस तरह का आलोचन रख के बहुत सारे लोग प्रार्थना करते हैं. அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு நெருங்கி ஜெபிக்கிறோம். देखिए जब हम कोई भी नहीं रहता है घर में, उस तब प्रभु के नजदीक जाके प्रभु के पास हम मन खोल के दिल खोल के प्रार्थना करते हैं. என்ன காரணம் என்ன? उसका कारण क्या हो सकता है? என்னுடைய ஜெபத்தை எல்லாரும் மெச்சிக்கொள்ளணும், இப்ப நம்முடைய ஜெபத்தை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு ஜெபிக்கிறோம். देखिए बहुत सारे लोग मेरे प्रार्थना के लिए सभी लोग थाली बजाना है, मेरे नाम ऊपर लेके आने, उस तरह सोच के हम बहुत सारे लोग प्रार्थना करते हैं. தேவன் நம்முடைய ஜெபத்திலே புகழ்ச்சி அடைவதை காட்டிலும் மனிதன் நம்மை புகழ வேண்டும் என்று விரும்புகிறார். बहुत बार बहुत समय लोग चाहते हैं कि प्रभु की नाम महिमा से ज्यादा मेरा नाम महिमा होना चाहिए करके सोच के प्रार्थना करते हैं. ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள நீ மெச்சிக்கொள்ளும்படியாய் பிரியமுள்ளவனாய் ஜெபிக்கும்படியாய் எனக்கு உதவி செய்யும்படி நம்ம கெஞ்சி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். लेकिन आज हमारा प्रार्थना इस तरह का रहना है कि प्रभु हमारा प्रार्थना को आपका नाम महिमा होने के लिए हम प्रार्थना करना चाहिए. प्रभु आज से हमें मदद कीजिए करके हमारा प्रार्थना होना है. இன்னொரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். और एक दूसरा चीज हम सीखना चाहिए. எப்படி மாய்மாலமான காரியங்கள் நம்முடைய சபையில் நடக்கிறது, किस तरह का नाटक का जिंदगी यहाँ मंदिर में हो रहा है. சபைக்குள்ள வந்த முதலாவது பாகம் அப்போஸ்தலர் எழுதிய நிருபத்துல 3-5 வசனத்துல வாசிக்க முடியும். देखिए अपोस्तल पुस्तक 5वां अध्याय में पढ़ सकते हैं. சபையில் வந்த முதல் பாவம், देखिए मंदिर में होने वाला पहला पाप, அனனியா சப்பீராவை தன்னுடைய ஆஸ்திகளை விற்று பேதுருடைய அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கும்படியா வருகிறார்கள். देखिए अनन्या और सपीरा अपने होने वाला हर सब कुछ घर को बेच के प्रभु की दास के पैर में रख के आने वाले हैं. அங்க அந்த அனனியா சப்பீருடைய வாழ்க்கையில ஒரு மாய்மாலமான காரியங்களை இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. यहाँ एक अनन्या सपीरा एक नाटक का जिंदगी, एक दिखावा का जिंदगी जी रहे हैं करके वचन कहता है. ஒரு பொய்யான தோற்றத்தோடு வந்து விற்ற எல்லா கிரயத்தோட பாதத்தில் வைப்பது போல அவர்கள் நடித்தார்கள். एक झूठा एक नाटक जिंदगी जी के सभी चीज को बेच के उस पैसे को दास के पैर में रखने वाला एक नाटक का एक अपने बाहर दिखावा ऐसे आ रहे थे दास के सामने. இங்கே அவங்க செய்த பாவத்தை குறித்து சொல்லுகிறது. यहाँ वचन वो किस तरह का पाप किए हैं कह दिया है. அந்த கிரயத்திலே பாதி எடுத்து வைத்தது ஒரு பாவம் அல்ல. देखिए वो लोग अपने बेचे हुआ सभी चीजों से आधा घर में रखे, वो बड़ा पाप नहीं था. 4 வசனம் சொல்லுது, விற்கும் முன்னதே அது உங்களுடையதாக இருந்தது. देखिए 4 बार जो वचन कहता है जब आप बेच रहे थे वो पैसा आपका ही था. அதை விற்ற பின்பு அது உங்களுடைய வசத்தில் இருந்தது. वो बेचने के बाद भी वो पैसे आपका ही था ना. ஆனா உங்கள் இதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் வந்தது என்ன? लेकिन इस तरह का सोच आपके मन में कैसे आ गया நீ होगा? மனுஷனிடத்தில் அல்ல, देखिए आप इन मानव के सामने नहीं, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். लेकिन आप प्रभु के सामने झूठ कह रहे हैं. பேதுரு கேட்கிற அனனியாவே, पतरस पूछ रहा है अनन्या से, நீ கிரயத்தை விற்று அந்த பணத்தை வஞ்சித்து வைத்துக் கொண்டாயே, तुम सभी चीजों को बेच के
उस पैसे को बचे के रखा है ना, பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி तुम परिशुद्ध पवित्र आत्मा से झूठ बोलने के लिए சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? शैतान आपके मन को क्यों भरा दिया है? இங்க அனனியா சப்பீரல் ஆஸ்தியை பூரா கொடுக்காமல் இருந்தாலும் கர்த்தர் கோபப்படுவதில்லை. देखिए अननिया सपरियल वो दो लोग अपने सभी चीजों को बेच के प्रभु को दान देने से प्रभु कभी नहीं गुस्सा होने वाला था. அவர் பூராவை கொடுத்ததுனால தவறு கிடையாது. देखिए हर सभी चीजों को प्रभु के सामने रखना या देना वो गलती नहीं था, ஏனால் அவருடைய தீர்மானம் அது. लेकिन वो उनका एक निर्णय था, அவருடைய ஆஸ்தி, वो उनका घर मकान था. எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டியது அவருடைய கடமை. कितना देना है कितना रखना है उनका राइट्स था, उनका मन में एक सोच था. கர்த்தருடைய வசனம் சொல்லுது மனப்பூர்வமாய் கொடுக்கிறதில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். देखिए प्रभु के वचन इस तरह कहता है जो इंसान मन से देता है वो जरूर उनके ऊपर ही प्रभु प्यार में होता है. அவன் செய்த பாவம் என்ன? लेकिन वो लोग क्या पाप किए? மனப்பூர்வமாய் கொடுப்பது போல கொடுத்தாங்க. देखिए पूरे मन से देने वाले लोगों के जैसे नाटक करके दे रहे हैं. அந்த பரிசுத்த முகக்கலையோடு उनके एक्सप्रेशन जैसे बहुत परिशुद्ध दिखावा, பயபக்தியோடு बहुत नाटक करते எல்லாவற்றையும் கொடுப்பது போல हर एक चीज को प्रभु के सामने அப்படி நடித்தார்கள். इस तरह का एक नाटक का भावना அந்த लेके மாய்மலத்தை கர்த்தர் அருவருக்கிறார். उस तरह का एक नाटक को प्रभु विरोध करता है. கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதை சம்பவிக்காதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. देखिए प्रभु के बच्चों के जिंदगी में इस तरह का घटना नहीं होना है करके हमें प्रार्थना कर रहे हैं. தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது அநேக நாம் பொய் சொல்லுவர்களாய் நடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். देखिए बहुत बार हम प्रभु की सन्निधि में आते वक्त हम प्रभु के सामने एक झूठा गाना गाते हैं, झूठा दिखावा रहते हैं. நம்முடைய வாயில சொல்லுவது மாத்திரமல்ல, हमारा मुंह से सिर्फ बोलते नहीं है, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அப்படியே செய்து காட்ட வேண்டும். हमारा जिंदगी में ही भी इस तरह का जिंदगी जी के दिखाना चाहिए. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். देखिए हमारे जिंदगी में रहने वाला हर एक चीज को प्रभु देख रहा है. மனுஷரை பிரியப்படுத்தி எதை செய்யக்கூடாது. देखिए मानव लोगों के सामने दिखाने के लिए कुछ भी नहीं அந்த करना. சபையார் எல்லாரும் பெருமையாய் நினைக்க வேண்டும், பிரியப்பட வேண்டும் என்று சொல்லி மனுஷனுடைய புகழ்ச்சியை விரும்பி அவர்கள் அனனியா சப்பரியார் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார்கள். अनन्या सपरेल दोनों मिलके लोग हमें देखना है, लोग हमें क्या सोचेंगे करके उस वैसे वाला सोच रखे प्रभु को दान देने के लिए आगे आए. மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, தெய்வத்தை பிரியப்படுத்தலாம் நம்ம இருக்க வேண்டும். देखिए हम जिंदगी में लोगों को खुशी लेके आने के लिए नहीं, वजह की परमेश्वर को यीशु मसीह को खुशी लेके आने के लिए हमारे जिंदगी में हर एक चीज करना चाहिए. அடுத்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். दूसरा चीज हम सीखना चाहिए. 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 7वां वचन पढ़ते समय நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது आप प्रार्थना करते समय வீண் வார்த்தையில் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். संसार के लोगों के जैसे एक दुष्ट की बातों के कभी नहीं चाहिए. நம்ம மற்றவர்களைப் போல சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி ஜெபிப்பதை தேவன் விரும்புவதல்ல. देखिए लोगों संसार के लोग जैसे जो कह दिया है उसको दोबारा कह के रिपीट करके प्रार्थना करना वो प्रार्थना नहीं है. பாருங்க, இயேசு 3 முறை ஜெபம் பண்ணார். ஒரே வார்த்தை சொல்லி 3 முறை ஜெபம் பண்ணார். देखिए एक ही चीज को बता के यीशु मसीह 3 बार प्रार्थना किए. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா நீங்கட்டும் என்று சொல்லி அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். यीशु मसीह अपने पिता के सामने प्रार्थना कर रहे थे कि इस कष्ट मेरे से दूर होने दो प्रभु करके प्रार्थना कर रहे थे. பவுல் ஜெபிக்கிறார், சைக்கிள் இருக்கிறார், அந்த முள் என்னை விட்டு நீங்க விட்டு சொல்லி 3 முறை ஜெபிக்கிறார். देखिए पौल भी 3 बार प्रार्थना करता है कि मेरे शरीर में रहने वाला एक कष्ट को, एक इस बीमारी को मेरे शरीर से निकाल दीजिए करके 3 बार प्रार्थना करता है. पर இயேசு ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணாரு? लेकिन यीशु मसीह प्रार्थना करते समय कैसे प्रार्थना किए थे? பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறார். देखिए एक बड़ा शब्द जोर लगा के आंसू, आंखों में आंसू भर के रो के प्रार्थना कर रहे थे. உள்ளத்திலிருந்து வாஞ்சியோடு தாகத்தோடு வேதனையோடு பாரத்தோடு ஜெபிப்பது தவறல்ல. देखिए मन से दुखी से भर के आंसू से रो के हम प्रार्थना करना वो गलत नहीं है.
வெறுமையாய் வார்த்தைகளை திரும்ப சொல்லுவதில் அப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. हमारा प्रार्थना सिर्फ मुंह से नहीं लेकिन मन से आना चाहिए. நம்முடைய வாழ்க்கையில சபையில अनेक நேரங்களில் நம்ம செய்யற ஒரு காரியம். देखिए हमारा मंदिर में बहुत बार हम गलती करते हैं. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார். एक प्रभु का दास इस तरह कहता है. விசுவாசிகள் ஓய்வு நாளில் தான் அதிகமான பொய்களை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. प्रभु के बच्चे लोग रविवार में ही बहुत सारा झूठ कहते हैं. சபையில வந்து நம்ம என்ன ஜெபிக்கிற ஆண்டவர் என்னையே நான் ஒப்படைத்தேன் என்று சொல்லுகிறோம். அப்படி ஒப்படைப்பது அல்ல. देखिए हम मंदिर में आके रविवार कहते हैं कि प्रभु मैं अपने आप समर्पित करता हूँ, पूरे मन से समर्पित करता हूँ कहते हैं, लेकिन वो ऐसे नहीं है. கோடான கோடி ஆத்துமாக்களை உம்மிடத்தில் வந்து கொண்டு வருவேன் சொல்லி பாட்டு பாடுகிற ஒரு ஆத்துமாவை கூட தேவனிடத்தில் நடத்துவதில்லை. देखिए बहुत बार ऐसे प्रार्थना करते हैं और गाते हैं करोड़ों आत्मा को मैं आपके सन्निधि में लेके आता हूँ करके गाना गाते हैं, लेकिन जिंदगी ऐसे नहीं होता है. தேவனுடைய பிள்ளைங்க சபையில நம்ம பாடும்பொழுது இப்படியாக பாடுகிறோம். வெள்ளி தங்கம் என்று வேண்டாம், இயேசு நாமம் எனக்கு போதும் என்று சொல்லி பாடுகிறோம். देखिए बहुत सारे बच्चे लोग मंदिर में आके गाते हैं मुझे सोना या पैसा इस संसार के प्यार कुछ भी नहीं चाहिए, यीशु मसीह का नाम सिर्फ मुझे बस है करके जो सिर्फ मुंह से वो गाते हैं. நம்ம பாடும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல பாடுகிறோம், ஆண்டவரை நோக்கி பாடுகிறோம் என்கிற உணர்வு நமக்குள்ள வரணும். देखिए हमारे अंदर इस तरह का भावना आना चाहिए कि सोच आना है कि मैं प्रभु के सामने गा रहा हूँ, प्रभु मुझे देख रहा है, प्रभु मेरे गाना को सुन रहा है करके सोच समझ के हमें प्रार्थना करना चाहिए. அது கர்த்தருடைய வசனத்தில் வீணான வார்த்தையிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து அலப்பாதீர்கள். देखिए एक झूठे की बातों को प्रभु के सन्निधि में आके मत प्रार्थना कीजिए. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. प्रभु के बच्चे लोग हर एक बच्चे प्रभु की सन्निधि में आके एक ना एक दिन जो बातें किया है उस बातों को भी प्रभु हमें सब कुछ देखने वाला है. நம்ம ஜெபிக்கும் பொழுது மாயக்காரனை போல நடிக்க கூடாது. देखिए हम प्रार्थना करते समय एक नाटक के जैसे हमारा प्रार्थना नहीं होना चाहिए. ஜனங்கள் நம்மை புகழும்படி ஜெபிக்க கூடாது. देखिए लोग हमें हमारा प्रार्थना के लिए ताली बजाने के लिए हमें प्रार्थना इस तरह नहीं होना चाहिए. அர்த்தமில்லாதபடி திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை குறித்து ஜெபம் பண்ண கூடாது. एक अर्थ के बिना हमारा प्रार्थना कभी नहीं होना चाहिए. நம்முடைய ஜெபிக்கிற ஜெபம் இதயத்துல பாரமாய் அது பொங்கி வர வேண்டும். देखिए हमारा प्रार्थना हमारे मन से आना चाहिए. ஆனா நான்காவது காரியம், देखिए चाहतवा का चीज, அதிக வசனத்தினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். देखिए बहुत सारे लोग सोचते हैं कि मैं ज्यादा वचन कह के प्रार्थना करने से मेरा प्रार्थना सुनने वाला है. ஜெபம் பண்ண கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தரணும்னு சொல்லி ஜெபிப்பது அல்ல. देखिए मैं बहुत देर तक प्रार्थना करने से मेरा प्रार्थना जरूर प्रभु सुनेगा करके ऐसे कभी नहीं प्रार्थना करना चाहिए. இரவு முழுவதும் ஜெபிப்பதால் ஜெபம் கேட்கப்படும் நினைக்க முடியாது. मैं रात भर प्रार्थना करूंगा जरूर मेरा प्रभु प्रार्थना को सुनने वाला है करके कभी नहीं. பார்த்தா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன், ஜெபம் கேட்கப்படாது. देखिए मैं कभी भी प्रार्थना करता हूँ जरूर मेरे सभी प्रार्थना को प्रभु सुनता है करके हम कभी ऐसे नहीं सोचना चाहिए. ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எலியா ஒரு ஜெபிக்கிறான் பாருங்க. देखिए दो राजाओं के पुस्तक 18 अध्याय में एलिया के बारे में हम पढ़ सकते हैं. அவனுடைய ஜெபம் ஒரு நிமிடம் கூட இல்ல. देखिए एलिया की प्रार्थना एक क्षण भी नहीं है. உடனே தேவன் பதில் தருகிறார். तुरंत प्रभु उसको उत्तर दिया है. அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு வைராக்கியம் கொண்டு ஜெபிக்கிறான். देखिए उनके मन से उसका प्रार्थना आ गया था, उस प्रार्थना में विश्वास और भरोसा भरा था. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். देखिए हमारा प्रार्थना हमारे मन से आना चाहिए. தொடர்ந்து ஜெபிக்கத்தான் வேண்டும். देखिए रोज हर समय हर वक्त सभी चीजों के लिए प्रार्थना करना चाहिए. ஜெபிப்பதால் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லப்படவில்லை. देखिए बहुत देर तक प्रार्थना करने से आपका प्रार्थना सुनने वाला कहीं नहीं. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது. देखिए याकूब की पुस्तक 5वां अध्याय 15 वचन में इस तरह लिखा गया है, நீதிமானுடைய ஜெபம் அது வல்லமையுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. एक नीति मानव की इंसान की एक प्रार्थना एक परिशुद्ध बल से भरा हुआ ஒரு மனிதனுடைய ஜெபத்திற்கு एक प्रभु के बच्चों लोगों की जिंदगी में அந்த மனிதனுடைய அந்தரங்க பரிசுத்த வாழ்க்கையை கொண்டே பதில் கிடைக்கிறது. एक प्रभु के बच्चे लोग की जिंदगी में से ही उसको उत्तर मिल जाता है. பரிசுத்த வாழ்க்கை மூலமாய் ஜெபத்துக்கு பதில் உண்டாகிறது. उसका परिशुद्ध जिंदगी में से ही उसको सभी प्रार्थना को उत्तर मिल जाता है. எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொன்னவர். देखिए प्रभु हमें किस तरह का प्रार्थना नहीं करना चाहिए सिखा दिए हैं. நீ மாய்மாலமாய் ஜெபிக்க கூடாது. आप एक नाटक का एक जिंदगी
जिंदगी से प्रार्थना नहीं करना चाहिए। ஜனங்கள் மெச்சிக்கொள்ளும்படியா நம்ம ஜெபிக்க கூடாது. लोग हमारा प्रार्थना के लिए ताली बजाने के लिए हम कभी नहीं प्रार्थना करना चाहिए। அந்நிய ஜனங்களோட அலப்பிக்கொண்டு ஜெபம் பண்ண கூடாது. लोगों के जैसे एक अर्थ के बिना प्रार्थना नहीं होना चाहिए। நம்முடைய ஜெபம் हमारा प्रार्थना நீண்ட நேர ஜெபமா இருக்க கூடாது. बहुत लंबी प्रार्थना नहीं होना चाहिए। உள்ளத்தில் தாகத்தோடு வாஞ்சியோடு ஒரு விருப்பத்தோடு வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபமா இருக்க வேண்டும். हमारा प्रार्थना मन से रोक के और विश्वास से और भरोसा से भरा हुआ प्रार्थना होना चाहिए। நம்முடைய ஜெபத்தை கேட்கணும் புறம்பான காரியங்களை ஆண்டவர் பார்ப்பதில்லை. देखिए हमारा प्रार्थना सुनने वाला प्रभु हमारा बाहर का कुछ नहीं देखने वाला। ஒரு மனுஷனுடைய நீதிய வாழ்க்கையின் மூலமே அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது. एक प्रभु के बच्चे लोग को नीति की जिंदगी में से ही उसका प्रार्थना की सभी उत्तर मिल जाता है। எப்படி ஜெபிக்க வேண்டுமா? हम कैसे प्रार्थना करना चाहिए? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, आपकी राज्य आने दो, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூலோகத்தில் செய்யப்படுவதாக. आपके चित्त परलोक राज्य में कैसे पूरा हो रहा है ऐसे ही संसार में पूरा होने दीजिए। உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. आपके नाम परिशुद्ध हो। அடுத்த 3 காரியங்கள். और तीसरा 3-4 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும், हमारा रोज खाने के लिए खाना दीजिए, எங்களுக்கு மன்னியும், हमारा पापों को क्षमा எங்களை कीजिए, சோதனையினின்று ரட்சியும். सभी तरह का शोधन से हमें बचा दो प्रभु। ஒவ்வொரு காரியம் கண்களை மூடி ஜெபிப்போம். इस समय पर सभी लोग आंख बंद करके प्रार्थना करें। உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्रभु आपके वचन के लिए धन्यवाद प्रभु। எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர், किस तरह का प्रार्थना करना चाहिए करके सिखाने वाले हैं। எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். किस तरह का प्रार्थना नहीं करना है करके आप सिखा दिए हैं प्रभु। ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. प्रार्थना करने के लिए हमें मदद कर दो இந்த प्रभु। வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். इस वचन के लिए हम अपने आप समर्पित नाम करते महिमा पड़े। हैं। आपकी नाम महिमा हो। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम पर हम प्रार्थना करते हैं। ஆமென். आमेन। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. इस वचन के द्वारा सभी लोगों को प्रभु आशीष करें।